பிப்ரவரி 14 வந்து வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம். எல்லாரும் காதலை கொண்டாடுறாங்க. ஆனால் வழக்கமாக வந்து காதலை கொண்டாடாமல் கலவரத்தை மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. யார்? பாஜக, ஆர்எஸ்எஸ் தான். பிப்ரவரி 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் போய் அவங்க புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஏன் இன்னைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா, 1998 இதே பிப்ரவரி 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு கலவரம் நடந்தது. அது ஒரு 58 இந்துக்களும் ஒரு 7 இஸ்லாமியர்களும் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த குண்டுவெடிப்பு என்பது ஒரு மனிதத்தன்மையற்ற மிகப்பெரிய ஒரு மோசமான செயல். அதை யாரும் ஆதரிக்கலை, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த எல்லாருக்கும் நம்ம அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் பாஜக செலுத்தக்கூடிய அஞ்சலிக்கும் மற்றவர்கள் எல்லோரும் செலுத்தக்கூடிய அஞ்சலிக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி திருப்பரங்குன்றத்தில் முருகனை வைத்து ஒரு அரசியல் சதுரங்க காயை நகர்த்துறாங்களோ அதே போல் இந்த குண்டுவெடிப்பை மையப்படுத்தி பாஜக இன்றைக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடு இணைக்கிற ஒரு சுயநல திட்டமாகத்தான் அவங்க பண்ணுறாங்க. ஆகவே அதை நாம் எதிர்க்க வேண்டியிருக்கு. இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது வரலாற்றில் மறைக்கப்பட்ட 3 உண்மைகளை நாம் பேச வேண்டியிருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த குண்டுவெடிப்பு என்பது ஒரு எதிர்வினை. 1997 நவம்பர் மாதம் கோவையில் வந்து ஒரு காவலர், போக்குவரத்து காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலையை யாரும் ஆதரிக்கல, கண்டிக்கக்கூடிய மிக மோசமான செயல் தான். அதை செய்தவர் ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள். ஆனால் இந்த இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, செல்வராஜ் என்கிற இந்து காவலரை முஸ்லீம்கள் படுகொலை செய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை கட்டமைச்சாங்க. உண்மையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த காவலருடைய பெயர் அந்தோணி செல்வராஜ். அவர் ஒரு கிறிஸ்துவர். ஒரு கிறிஸ்துவரை இந்துவாக மாற்றி முஸ்லீம் இளைஞர்களை கலவக்காரர்களாக கட்டவிழ்த்து விட்டு அன்றைக்கு நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டில் கிட்டத்தட்ட 19 முஸ்லீம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய 500 கோடி சொத்துக்கள் என்பது கிட்டத்தட்ட பறிமுதல் செய்யப்பட்டது, சூறையாடப்பட்டது. இதற்கு எதிர்வினையாக தான் அந்த இஸ்லாமிய சிறுபான்மை தீவிரவாத அமைப்பு அந்த குண்டுவெடிப்பை நடத்துகிறாங்க. இந்த இடத்துல ஒரு மதவெறி நடவடிக்கைக்கு இன்னொரு மதவெறி நடவடிக்கை என்பது பதில் ஆகாது. ஒரு சமூக நல்லிணக்கமும் பொது அமைதி தான் தீர்வாக இருக்க முடியும். 2 நடவடிக்கையும் நம்ம நிச்சயமா ஆதரிக்க முடியாது. ஆனால் பாஜக வந்து அந்த சம்பவத்தை மறைச்சிட்டு இதை மட்டும் தூக்கி பிடிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. அதுதான் ஆபத்து அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. 2வது, இந்த கோவை கலவரத்தை ஒட்டி அமைக்கப்பட்ட கோகுல கிருஷ்ணன் ஆணையம் சில விவரங்களை வெளியிட்டிருக்கு. இந்த கலவரம், உயிரிழப்புகள் சம்பந்தமாக, சேதாரங்கள் சம்பந்தமாக விசாரித்த PUCL சில அமைப்புகள் சில அறிக்கைகள் வெளியிட்டிருக்கு. இந்த 2 என்ன ஒரு உண்மையை சொல்லுது அப்படின்னா, முஸ்லீம் என்பது ஒரு மத வெறுப்பு மட்டும் கிடையாது. முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை, தொழிலை, அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் இந்த இந்து அமைப்புகளுக்கு, இந்து அடிப்படை அமைப்புகளுக்கு இருக்கு. குறிப்பாக கோவையில் கணிசமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இதை மையப்படுத்தி 1982 இந்து எழுச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு பறிப்பது அப்படிங்கிறத ரொம்ப மைக்ரோ லெவலில் பிளான் பண்றாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர்ல கோட்டைமேடு, உக்கடம், தியாகி குமரன் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு தெருவோரம் இருக்கக்கூடிய அல்லது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1000-1500 கடைகள் வந்து ஏழை முஸ்லீம்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி படிப்படியாக அவங்ககிட்ட இருந்து பறிக்கிறது, வாழ்வாதாரத்தை பறித்து அவர்கள் எப்படி நிர்கதியாக தெருவில் நிற்க வைப்பதுங்கிற ஒரு அஜெண்டாவும் அன்றைக்கு இருக்கிற RSS இந்து முன்னணிக்கு இருக்கு. இதையெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, பொதுவாகவே வந்து RSS ஒரு நரேஷனை செட் பண்ணுவாங்க. முஸ்லீம்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் அல்ல, ஆனால் பயங்கரவாதிகள் எல்லோரும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது RSS உடைய நரேஷன். இப்போ அஸ்ஸாம் முதல்வர் சொன்னாரு, முஸ்லீம்களை பார்த்தால் துப்பாக்கியால் சுடுங்கள்னாரு. நம்முடைய பிரதமர் என்ன சொன்னாரு, தீவிரவாதிகள் அவர்கள் உடைகளை வைத்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னார். இந்த RSS உடைய நரேஷனை இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக, அரசியல் நிகழ்ச்சிகளாக இணைக்கிற ஒரு வேலையை RSS செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் பாஜக இன்றைக்கு புஷ்பாஞ்சலி என்கிற நிகழ்ச்சியோடு கோயம்புத்தூரில் போய் முகாமிட்டிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குற போது இந்த RSS தலைவர் கோல்வால்கர் சொன்னார் இல்லையா, எல்லாரும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொன்னார், அவர்கள் வெளி எதிரிகளுக்கு எதிராக போராடுகிறார்கள். நீங்க யாருக்கு எதிராக போராடணும்னா உள் எதிரிகளுக்கு எதிராக போராடணும். அது யார் உள் எதிரிகள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்களும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களும் தான் நம்முடைய உள்நாட்டு எதிரிகள். அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன RSS குரலைத்தான் இன்றைக்கு பாஜக அமலாக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சுயநல அரசியல் நடவடிக்கையோடு தான் புஷ்பாஞ்சலி என்கிற நிகழ்ச்சியோடு கோயம்புத்தூர் போய் இவங்க வந்து முகாமிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. அதாவது முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்கள் பயங்கரவாதிகள் என்று கட்டமைக்கப்படுகிற ஒரு சித்திரம் இருக்கு. இந்தியாவுடைய சிறைச்சாலைகள் முழுக்க விசாரணையே இல்லாமல், பிணையே இல்லாமல் ஏராளமான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பிரகாஷ் காரத் அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிட்ட ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனுவில் என்ன சொன்னார்னா, இந்தியா முழுக்க முஸ்லீம் சிறைவாசிகள் வந்து விசாரணையே இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஒரு 22 பேர் விடுதலை ஆயிட்டாங்க, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி. ஆனா ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க தண்டனை காலத்திற்கு மேல அவங்க விசாரணை கைதியாக இருந்திருக்காங்க. அப்போ நீங்க ஒரு 3ஆம் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பின்னணியில இன்னைக்கு சிறுபான்மை இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிற ஒரு பின்னணி என்பது இருக்கிறது. இந்த மத வெறுப்பு அரசியலை தன்னுடைய சுயநலத்திற்காக தேர்தல் வெற்றிக்காக இணைக்கிற பாஜகவை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கோவையில் அவர்கள் நடத்தக்கூடிய புஷ்பாஞ்சலி என்கிற இந்த மதவெறி நிகழ்ச்சியை கோவை மக்கள் புறக்கணிப்பதும், அதை அரசியலோடு இணைத்து சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு வந்தால் பாஜக என்கிற மதவெறி சக்தியை தமிழக மக்கள் புறக்கணிப்பதும் உறுதி என்பதால் இந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட போகிறது.